அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். அதில் தலைப்பு 2.3 ஆசியாவில் காலனிய எதிர்ப்பியக்கங்களும் காலனிய நீக்க செயல்பாடுகளும். பிரெஞ்சு இந்தோசீனா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காலனிய எதிர்ப்புணர்வின் எழுச்சி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காலனிய எதிர்ப்புணர்வின் எழுச்சி. இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1.1 1887 பிரான்ஸால் கைப்பற்றப்பட்டதிலிருந்து இந்தோசீனா தனது எதிர்ப்பை காட்டி வந்தது. இந்தோசீனா அப்படின்னா இன்றைய கம்போடியா, லாவோஸ், வியட்நாம். 1.1வது பாயிண்ட், 1887 பிரான்ஸால் கைப்பற்றப்பட்டதிலிருந்து இந்தோசீனா தனது எதிர்ப்பை காட்டி வந்தது. இந்தோசீனா அப்படின்னா இன்றைய கம்போடியா, லாவோஸ், வியட்நாம். 1.2வது பாயிண்ட், இந்தோசீனர்கள் பிரெஞ்சு மொழியும் பண்பாடும் தங்கள் மீது திணிக்கப்படுவதை எதிர்த்த போதும் புரட்சி பற்றிய சிந்தனைகளை பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். 1.2வது பாயிண்ட், இந்தோசீனர்கள் பிரெஞ்சு மொழியும் பண்பாடும் தங்கள் மீது திணிக்கப்படுவதை எதிர்த்த போதும் புரட்சி பற்றிய சிந்தனைகளை பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். 1.3வது பாயிண்ட், முதல் உலகப் போரின் போது 1,00,000 இந்தோசீனர்கள் பிரான்சில் போரிட்டனர். 1.3வது பாயிண்ட், முதல் உலகப் போரின் போது 1,00,000 இந்தோசீனர்கள் பிரான்சில் போரிட்டனர். 1.4வது பாயிண்ட், போரின் போது பிரெஞ்சுக்காரர்கள் எவ்வாறு போரிட்டனர், எவ்வாறு துன்புற்றனர் என்பது குறித்த நேரடி அனுபவ அறிவோடு திரும்பினர். 1.4வது பாயிண்ட், போரின் போது பிரெஞ்சுக்காரர்கள் எவ்வாறு போரிட்டனர், எவ்வாறு துன்புற்றனர் என்பது குறித்த நேரடி அனுபவ அறிவோடு திரும்பினர். 1.5வது பாயிண்ட், மேலும் சீன தலைநில பகுதியிலிருந்து பரவிய கம்யூனிச சிந்தனைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தியதிலிருந்து இந்தோசீனாவின் கணிசமான செல்வம் காலனியாதிக்க சக்திக்கே பயன்படுவதை பலர் உணர்ந்தனர். 1.5வது பாயிண்ட், மேலும் சீன தலைநில பகுதியிலிருந்து பரவிய கம்யூனிச சிந்தனைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தியதிலிருந்து இந்தோசீனாவின் கணிசமான செல்வம் காலனியாதிக்க சக்திக்கே பயன்படுவதை பலர் உணர்ந்தனர். 2வது பாயிண்ட், வியட் மின் கட்சியின் உதயம். 2வது பாயிண்ட், வியட் மின் கட்சியின் உதயம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2.1 இந்தோசீனாவில் இருந்த அரசியல் கட்சிகளில் வியட்நாம் தேசிய கட்சியே முக்கியமானது. 2.1வது பாயிண்ட், இந்தோசீனாவில் இருந்த அரசியல் கட்சிகளில் வியட்நாம் தேசிய கட்சியே முக்கியமானது. 2.2வது பாயிண்ட், 1927 உருவாக்கப்பட்ட இக்கட்சி மக்கள் தொகையில் பணக்காரர்களையும் நடுத்தர பிரிவு மக்களையும் கொண்டிருந்தது. 2.2வது பாயிண்ட், 1927 உருவாக்கப்பட்ட இக்கட்சி மக்கள் தொகையில் பணக்காரர்களையும் நடுத்தர பிரிவு மக்களையும் கொண்டிருந்தது. 2.3வது பாயிண்ட், 1929 வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செய்தனர். 2.3வது பாயிண்ட், 1929 வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செய்தனர். 2.4வது பாயிண்ட், பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சியும் தோல்வியடைந்தது. 2.4வது பாயிண்ட்,
பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சியும் தோல்வியடைந்தது. 2.5வது பாயிண்ட். இதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளின் தலைமையில் மிக பெரும் விவசாயிகளின் புரட்சியும் நடைபெற்றது. 2.5வது பாயிண்ட். இதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளின் தலைமையில் மிக பெரும் விவசாயிகளின் புரட்சியும் நடைபெற்றது. 2.6வது பாயிண்ட். இப்புரட்சி ஒடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெள்ளை பயங்கரவாதம் என்பது அரங்கேறியது. புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர். 2.6வது பாயிண்ட். இப்புரட்சி ஒடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெள்ளை பயங்கரவாதம் என்பது அரங்கேறியது. புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர். 2.7வது பாயிண்ட். வெள்ளை பயங்கரவாதத்திற்கு பின்னர் ஹோசிமின் மாஸ்கோ சென்றார். 2.7வது பாயிண்ட். வெள்ளை பயங்கரவாதத்திற்கு பின்னர் ஹோசிமின் மாஸ்கோ சென்றார். 2.8வது பாயிண்ட். 1930களை மாஸ்கோவிலும் சீனாவிலும் கழித்தார். 2.8வது பாயிண்ட். 1930களை மாஸ்கோவிலும் சீனாவிலும் கழித்தார். 2.9வது பாயிண்ட். இரண்டாவது உலகப் போரின் தொடக்கத்தில் பிரான்ஸ் ஜெர்மனியால் 1940இல் தோற்கடிக்கப்பட்டது. 2.9வது பாயிண்ட். இரண்டாவது உலகப் போரின் தொடக்கத்தில் பிரான்ஸ் ஜெர்மனியால் 1940இல் தோற்கடிக்கப்பட்டது. 2.10வது பாயிண்ட். ஹோசிமின்னும் அவருடைய தோழர்களும் இச்சூழலை பயன்படுத்தி வியட்நாமின் விடுதலையை முன்னெடுத்தனர். 2.10வது பாயிண்ட். ஹோசிமின்னும் அவருடைய தோழர்களும் இச்சூழலை பயன்படுத்தி வியட்நாமின் விடுதலையை முன்னெடுத்தனர். 2.11வது பாயிண்ட். 1941 ஜனவரி திங்கள் எல்லையை கடந்து வியட்நாம் வந்த அவர்கள் வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட்மின் என்னும் அமைப்பை நிறுவினர். 2.11வது பாயிண்ட். 1941 ஜனவரி திங்கள் எல்லையை கடந்து வியட்நாம் வந்த அவர்கள் வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட்மின் என்னும் அமைப்பை நிறுவினர். 2.12வது பாயிண்ட். இது தனித்தன்மை வாய்ந்த வியட்நாமிய தேசியத்திற்கு புதிய அழுத்தத்தை கொடுத்தது. 2.12வது பாயிண்ட். இது தனித்தன்மை வாய்ந்த வியட்நாமிய தேசியத்திற்கு புதிய அழுத்தத்தை கொடுத்தது. அடுத்து இந்தியாவில் காலனி ஆதிக்க நீக்கம். 3வது பாயிண்ட். மாகாணங்களில் இரட்டையாட்சி. 3வது பாயிண்ட். மாகாணங்களில் இரட்டையாட்சி. இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3.1. இந்தியாவில் காலனிய நீக்க செயல்பாடானது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1905இல் சுதேசி இயக்கத்தோடு துவங்கியது. 3.1. இந்தியாவில் காலனிய நீக்க செயல்பாடானது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1905இல் சுதேசி இயக்கத்தோடு துவங்கியது. 3.2வது பாயிண்ட். முதல் உலகப் போரானது விரைவான அரசியல் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தியது. 3.2வது பாயிண்ட். முதல் உலகப் போரானது விரைவான அரசியல் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தியது. 3.3வது பாயிண்ட். 1919இல் இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது. 3.3வது பாயிண்ட். 1919இல் இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது. 3.4வது பாயிண்ட். அச்சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மாகாண சட்டசபைகளுக்கும் மாற்று அதிகாரங்களின் பட்டியலின் கீழ் வரும் சில துறைகளை இந்திய அமைச்சர்களே நிர்வகிக்கவும் வழிவகை செய்தது. 3.4வது பாயிண்ட். அச்சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மாகாண சட்டசபைகளுக்கும் மாற்று அதிகாரங்களின் பட்டியலின் கீழ் வரும் சில துறைகளை இந்திய அமைச்சர்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்தது. 3.5வது பாயிண்ட். இந்திய தேசிய காங்கிரஸ் இரட்டையாட்சி தொடர்பான ஏற்பாடுகளை மறுத்ததோடு சட்டசபைகளை
புறக்கணிக்க முடிவு செய்தது. 3.5வது பாயிண்ட், இந்திய தேசிய காங்கிரஸ் இரட்டையாட்சி தொடர்பான ஏற்பாடுகளை மறுத்ததோடு சட்டசபைகளை புறக்கணிக்க முடிவு செய்தது. 4வது பாயிண்ட், இந்தியாவை தொழில்மயமாக்குவதில் நடவடிக்கை குறைபாடுகள். 4வது பாயிண்ட், இந்தியாவை தொழில்மயமாக்குவதில் நடவடிக்கை குறைபாடுகள். இதுலேயே நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4.1, சர்க்கரை, சிமெண்ட், சில வேதியியல் பொருள்களுக்கு எதிர்மறையான பாகுபாட்டு மனப்பான்மையோடு வழங்கப்பட்ட பாதுகாப்பை தவிர காலனிய பொருளாதார கொள்கையில் மாற்றம் ஏதுமில்லை. 4.1வது பாயிண்ட், சர்க்கரை, சிமெண்ட், சில வேதியியல் பொருள்களுக்கு எதிர்மறையான பாகுபாட்டு மனப்பான்மையோடு வழங்கப்பட்ட பாதுகாப்பை தவிர காலனிய பொருளாதார கொள்கையில் மாற்றம் ஏதுமில்லை. 4.2வது பாயிண்ட், ஆனால் உள்நாட்டு தொழில்களை பொறுத்தமட்டில் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரைகளும் கல்வியும் வழங்குதல், புதிய துறைகள் தொடர்பாக முன்னோடி தொழில்கூடங்களை அரசு தொடங்குதல் போன்ற வடிவங்களில் மட்டுமே அரசு உதவிகள் செய்தது. 4.2வது பாயிண்ட், ஆனால் உள்நாட்டு தொழில்களை பொறுத்தமட்டில் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரைகளும் கல்வியும் வழங்குதல், புதிய துறைகள் தொடர்பாக முன்னோடி தொழில்கூடங்களை அரசு தொடங்குதல் போன்ற வடிவங்களில் மட்டுமே அரசு உதவிகள் செய்தது. 4.3வது பாயிண்ட், ஆனால் ஆங்கிலேய நிறுவனங்கள் அரசின் தலையீட்டை எதிர்த்ததால் வெகு விரைவில் இக்கொள்கையும் கைவிடப்பட்டது. 4.3வது பாயிண்ட், ஆனால் ஆங்கிலேய நிறுவனங்கள் அரசின் தலையீட்டை எதிர்த்ததால் வெகு விரைவில் இக்கொள்கையும் கைவிடப்பட்டது. அடுத்து 5வது பாயிண்ட், பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியா. 5வது பாயிண்ட், பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியா. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5.1, 1929ஆம் ஆண்டு பொருளாதார பெருமந்தம் ஆங்கிலேய வணிக வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 5.1, 1929ஆம் ஆண்டு பொருளாதார பெருமந்தம் ஆங்கிலேய வணிக வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 5.2, இங்கிலாந்து பெருமந்தத்தின் தீய விளைவுகளை தனது காலனிய நாடுகளின் தோள்களுக்கு மாற்றியது. 5.2, இங்கிலாந்து பெருமந்தத்தின் தீய விளைவுகளை தனது காலனிய நாடுகளின் தோள்களுக்கு மாற்றியது. 5.3, இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் 1932இல் நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. 5.3வது பாயிண்ட், இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் 1932இல் நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. 5.4வது பாயிண்ட், இம்மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள் ஏனைய நாட்டு பொருள்களை காட்டிலும் இங்கிலாந்து பொருள்களுக்கு முன்னுரிமை வழங்க ஒத்துக்கொண்டன. 5.4வது பாயிண்ட், இம்மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள் ஏனைய நாட்டு பொருள்களை காட்டிலும் இங்கிலாந்து பொருள்களுக்கு முன்னுரிமை வழங்க ஒத்துக்கொண்டன. 5.5வது பாயிண்ட், வரவு செலவு கணக்குகளை சமன்படுத்தும் கொள்கையை பின்பற்ற இந்தியா கட்டாயப்படுத்தப்பட்டது. 5.5வது பாயிண்ட், வரவு செலவு கணக்குகளை சமன்படுத்தும் கொள்கையை பின்பற்ற இந்தியா கட்டாயப்படுத்தப்பட்டது. 5.6வது பாயிண்ட், பெருமந்த காலத்தில் அந்நிய நாட்டு செலாவணிகளை பெரும் பொருட்டு ஆங்கிலேய இந்திய அரசு சுங்க வரிகளை அதிகரித்தது. 5.6வது பாயிண்ட், பெருமந்த காலத்தில் அந்நிய நாட்டு செலாவணிகளை பெரும் பொருட்டு ஆங்கிலேய இந்திய அரசு சுங்க வரிகளை அதிகரித்தது. 5.7வது பாயிண்ட், நெருக்கடியான நேரங்களில் இங்கிலாந்திற்கு தேவைப்பட்ட தங்கம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியானது. 5.7வது பாயிண்ட், நெருக்கடியான நேரங்களில் இங்கிலாந்திற்கு தேவைப்பட்ட தங்கம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியானது. 5.8வது பாயிண்ட், இந்திய காகித பணத்தின் மதிப்பை கூட்டியதன் மூலம்
ஆங்கிலேயர்கள் இறக்குமதியை மலிவாக்கினர். 5.8வது பாயிண்ட். இந்திய காகித பணத்தின் மதிப்பை கூட்டியதன் மூலம் ஆங்கிலேயர்கள் இறக்குமதியை மலிவாக்கினர். 5.9வது பாயிண்ட். இந்திய அரசு பின்பற்றிய அந்நிய செலாவணி மாற்றுக் கொள்கை காலனி அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பதற்றமான நிலையை ஏற்படுத்தியதோடு ஆங்கில அரசுக்கு எதிரான அரசியல் போராட்டங்களை தீவிரப்படுத்தியது. 5.9வது பாயிண்ட். இந்திய அரசு பின்பற்றிய அந்நிய செலாவணி மாற்றுக் கொள்கை காலனி அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பதற்றமான நிலையை ஏற்படுத்தியதோடு ஆங்கில அரசுக்கு எதிரான அரசியல் போராட்டங்களை தீவிரப்படுத்தியது. அடுத்து 6வது பாயிண்ட். இந்திய வேளாண்மையின் மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம். 6வது பாயிண்ட். இந்திய வேளாண்மையின் மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம். இதுலேயே நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6.1. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது. 6.1. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது. 6.2வது பாயிண்ட். எடுத்துக்காட்டாக வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. ஆனால் விவசாயி நிலத்திற்கு கொடுக்க வேண்டிய குத்தகை தொகையில் மாற்றம் ஏதுமில்லை. 6.2வது பாயிண்ட். எடுத்துக்காட்டாக வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. ஆனால் விவசாயி நிலத்திற்கு கொடுக்க வேண்டிய குத்தகை தொகையில் மாற்றம் ஏதுமில்லை. 6.3வது பாயிண்ட். விவசாய விளைபொருட்களின் விலையை பொறுத்தமட்டிலும் அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காகிற்று. 6.3வது பாயிண்ட். விவசாய விளைபொருட்களின் விலையை பொறுத்தமட்டிலும் அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காகிற்று. 6.4வது பாயிண்ட். விலைவாசியில் ஏற்பட்ட மிக பெரும் வீழ்ச்சி இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வைக்க தூண்டியது. 6.4வது பாயிண்ட். விவசாயியில் ஏற்பட்ட 6.4வது பாயிண்ட். விலைவாசியில் ஏற்பட்ட மிக பெரும் வீழ்ச்சி இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வைக்க தூண்டியது. 6.4 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். விலைவாசியில் ஏற்பட்ட மிக பெரும் வீழ்ச்சி இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வைக்க தூண்டியது. 6.5வது பாயிண்ட். 1930களில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு போராடும் குணம் மிக்க மாபெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றது. 6.5வது பாயிண்ட். 1930களில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு போராடும் குணம் மிக்க மாபெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றது. 7வது பாயிண்ட். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 7வது பாயிண்ட். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7.1. ஆங்கிலேயர்களுக்கு இந்திய தேசியவாதிகளை சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. 7.1. ஆங்கிலேயர்களுக்கு இந்திய தேசியவாதிகளை சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. 7.2. அதன் வெளிப்பாடே 1935 இந்திய அரசு சட்டம். 7.2. அதன் வெளிப்பாடே 1935 இந்திய அரசு சட்டம். 7.3. இச்சட்டம் உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கியதோடு நேரடி தேர்தலையும் அறிமுகம் செய்தது. 7.3வது பாயிண்ட். இச்சட்டம் உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கியதோடு நேரடி தேர்தலையும் அறிமுகம் செய்தது. 7.4வது பாயிண்ட். இச்சட்டத்தின் அடிப்படையில் 1937ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்களில் பெரும்பாலான மாகாணங்களில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அதிர்வை ஏற்படுத்தும் வெற்றியை பெற்றது. 7.4வது பாயிண்ட். இச்சட்டத்தின் அடிப்படையில் 1937ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்களில்
பெரும்பாலான மாகாணங்களில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அதிர்வை ஏற்படுத்தும் வெற்றியை பெற்றது. 7.5வது பாயிண்ட். இருந்தபோதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சரவைகளை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்யும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. 7.5வது பாயிண்ட். இருந்தபோதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சரவைகளை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்யும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. 7.5 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இருந்தபோதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சரவைகளை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்யும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அடுத்து 8வது பாயிண்ட். புக்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள பாயிண்ட்டை பார்த்துடலாம். 8வது பாயிண்ட். காலனிய நீக்கம் என்பது காலனியாதிக்க சக்திகள் காலனிகள் மீது கொண்டுள்ள நிறுவனம் மற்றும் சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை சொந்த தேசிய அரசுகளிடம் வழங்குவதாகும். 8வது பாயிண்ட். புக்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள பாயிண்ட்டை பார்த்துடலாம். 8வது பாயிண்ட். காலனிய நீக்கம் என்பது காலனியாதிக்க சக்திகள் காலனிகள் மீது கொண்டுள்ள நிறுவனம் மற்றும் சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை சொந்த தேசிய அரசுகளிடம் வழங்குவதாகும். அடுத்து 9வது பாயிண்ட். புக்கில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதில் உள்ள பாயிண்ட்ஸை 1 by 1 பார்த்துடலாம். 9வது பாயிண்ட். புக்கில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதில் உள்ள பாயிண்ட்ஸை 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 9.1. ஹோ சி மின் 1890 டோங்கிங்கில் பிறந்தார். 9.1. ஹோ சி மின் 1890 டோங்கிங்கில் பிறந்தார். 9.2. தனது 21வது வயதில் அவர் ஐரோப்பா சென்றார். 9.2. தனது 21வது வயதில் அவர் ஐரோப்பா சென்றார். 9.3. லண்டன் உணவு விடுதியொன்றில் சமையல் கலைஞராய் பணியாற்றிய பின் அவர் பாரிஸ் சென்றார். 9.3. லண்டன் உணவு விடுதியொன்றில் சமையல் கலைஞராய் பணியாற்றிய பின் அவர் பாரிஸ் சென்றார். 9.4வது பாயிண்ட். பாரிஸ் அமைதி மாநாட்டில் வியட்நாமின் சுதந்திரத்திற்காக ஆதரவு திரட்டினார். 9.4வது பாயிண்ட். பாரிஸ் அமைதி மாநாட்டில் வியட்நாமின் சுதந்திரத்திற்காக ஆதரவு திரட்டினார். 9.5வது பாயிண்ட். தினசரிகளில் அவர் எழுதிய கட்டுரைகளும் குறிப்பாக விசாரணையில் பிரெஞ்சு காலனியாதிக்கம் எனும் சிற்றேடு அவரை நன்கறியப்பட்ட வியட்நாமிய தேசியவாதி ஆக்கியது. 9.5வது பாயிண்ட். தினசரிகளில் அவர் எழுதிய கட்டுரைகளும் குறிப்பாக விசாரணையில் பிரெஞ்சு காலனியாதிக்கம் எனும் சிற்றேடு அவரை நன்கறியப்பட்ட வியட்நாமிய தேசியவாதி ஆக்கியது. 9.6வது பாயிண்ட். 1921 ஹோ சி மின் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவராக இருந்தார். 9.6வது பாயிண்ட். 9.6வது பாயிண்ட். 1921 ஹோ சி மின் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவராக இருந்தார். 9.7வது பாயிண்ட். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மாஸ்கோ சென்று புரட்சியின் நுட்பங்களை கற்றார். 9.7வது பாயிண்ட். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மாஸ்கோ சென்று புரட்சியின் நுட்பங்களை கற்றார். 9.8வது பாயிண்ட். 1925 புரட்சிகர இளைஞர் இயக்கம் எனும் அமைப்பை நிறுவினார். 9.8வது பாயிண்ட். 1925 புரட்சிகர இளைஞர் இயக்கம் எனும் அமைப்பை நிறுவினார். இந்த 9.8 பாயிண்ட்ஸோட பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம், தலைப்பு 2.3 ஆசியாவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்களும் காலனிய நீக்கச் செயல்பாடுகளும் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.